உங்க தொகுதி பக்கம் எல்லாம் போறீங்களா? தொகுதி பக்கம் இனி போக முடியுமா? மக்கள் கருத்தரங்கன்னு கூட்டிட்டு வந்து மக்களோட குரல் வலித்த நசுக்கிற அளவுக்கு ஜனநாயக பேச்சுரிமைய, அதுவும் ஸ்பெஷலா உங்களோட தொகுதியில உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை வச்சு குளித்தோண்டு புதைச்சிருக்கீங்களே மேடம். எப்படி உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி கடனா இதை நீங்க சமர்ப்பிக்கிறதா நான் எடுத்துக்கலாமா? அப்படி அவர் என்னதான் தப்பா கேட்டாரு? எவ்வளவு எளிமையா, ஆக்ரோஷம் இல்லாம, மக்களுக்கு புரியுற மாதிரி, யார் மனசையும் புண்படுத்தாம, அது எப்படி பேசினா எப்படி கன்வே ஆகும்னு நல்லா புரிஞ்சு அந்த ஒரு கேள்வி கேட்டாரு. அதாவது வானதி சீனிவாசன் மேடம் மக்களை சந்திக்கிறாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனா அன்னபூர்ணாக்கு வரக்கூடிய மக்களோட மனநிலை என்ன, மக்களோட கருத்து என்ன, மக்களோட பாதிப்பு என்னன்னு ஒரு சிங்கிள் மேனா அவர் வந்து ரொம்ப தெளிவா பேசுறாரு. இத்தனைக்கும் அக்ரெசிவா கூட பேச கிடையாது, ஆக்ரோஷமாவும் பேச கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? தலகுனிய வச்சிருக்கீங்க. தலை குனிஞ்சது அவர் கிடையாது, உங்களை நம்பி ஓட்டு போட்ட ஒவ்வொரு மக்களும் தலை குனியணும் மேடம். இன்னைக்கு பிஜேபினால ஒரு எம்பிசி கூட தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியல. அதுக்கு காரணம் என்னன்னு புரியாம சங்கிகளா ஒரே குழப்பத்துல இருந்தாங்க. அதுக்கு காரணம் ஒண்ணுதான். இதே மாதிரிதான் ஜிஎஸ்டி குறித்து குஜராத் ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. அந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? எதுவுமே சொல்லல. கடந்த